காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜெபிப்போமா. துதிக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலும் கூட உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வர எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறவரே, முழுவதுமாக இந்த நாள் நம்முடைய கரங்களை தருகிறோம். கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் விளம்புவதை நாங்கள் கேட்டு நாங்கள் வளர கர்த்தர் உதவி செய்யும். வாழ்க்கையிலே உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதிலே நாங்கள் வாழ வளர கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் தந்தையே, ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். ஒரு சீஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்ன இந்த ஜெபம்தான். அநேகர் இன்று உலகத்திலே நாம் இந்த ஜெபத்தை கிறிஸ்தவ சமுதாயத்திலே நாம் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இதிலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிற வார்த்தையை தான் இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே அடுத்த வார்த்தையாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இந்த வார்த்தையும் இன்று நாம் தொடர் போதனையிலே கேட்க இருக்கிறோம். அன்பானவர்களே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதை நாம் கடந்த நாட்களிலே ஆழமாக தியானிக்க முடிந்தது. எப்போது தேவனுடைய மகிமை நமக்கு விளங்கும்,
நாம் பலவித ஆவிக்குரிய காரியங்களை செய்துவிட்டு தேவனை மகிமைப்படுத்தி விட்டோம் என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த காரியங்களில் தேவனுடைய மகிமை விளங்கினதா என்பதையும் உற்று கவனிக்க வேண்டும். இங்கே மகிமை விளங்குதல் என்றால் என்ன என்ற கேள்வி கூட சிலருக்கு எழும்பலாம். ஏனென்றால் நாம் மகிமை என்ற வார்த்தையை அதிகமாக உபயோகித்தால் கூட அதனுடைய ஆழமான பொருளை சில வேளை அறியாதவர்களாக இருக்க முடியும். இதனை எளிமையாக புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில் சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். திடீரென மலர்களின் நறுமண வாசனை ரம்மியமாக வீசுகின்றது. உங்கள் பார்வையில் பூக்கள் எதுவும் தெரிவதில்லை, ஆனால் வாசனையை முகர முடிகின்றது. எனவே பக்கத்தில் ஒரு பூக்கடை அல்லது ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது என்று நிச்சயமாக நம்புகின்றீர்கள். ஆக அந்த வாசனையை வைத்து அங்கே பூக்கள் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அதுபோலவே பிரியமானவர்களே, தேவனை நாம் யாருக்கும் காண்பிக்க முடியாது, தேவனை யாரும் பார்க்கவும் முடியாது. ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இருப்பதை பிறர் அறிந்து கொள்ள செய்ய வாய்ப்பு உள்ளது. எப்படி? நாம் செயல்படும் விதங்களால், நாம் வாழ்கின்ற வழிகளால், நம்மில் பிரதிபலிக்கும் உயர்ந்த சுவாபங்களால் அது சாத்தியமாகின்றது. காற்று சாதாரணமாக வீசினால் வாசனை கிடையாது. அப்போது அந்த காற்று நம்மை தொட்டு கடந்து செல்லும் போது உணர முடிந்தால் கூட அந்த வாசனையை நுகர முடியாது. ஆனால் அதே காற்று பூக்களை தொட்டு கொண்டு வரும்போது அந்த நறுமணத்தை நம்மால் முகர முடிகின்றது. பக்கத்தில் எங்கோ பூக்கள் இருக்கின்றது என்பதை உடனே அறிய முடிகின்றது. அந்த வாசனை பூக்களின் வெளிப்பாடாக இருக்கின்றது. அதுபோலவே நீங்களும் நானும் தேவனுடன் நெருக்கமாக இருந்து அவரோடு ஐக்கியமாகி வாழும்போது நாம் செய்கின்ற காரியங்களில், பேசுகின்ற வார்த்தைகளில், சூழ்நிலைகளை சந்திக்கின்ற முறைகளில் தெய்வீகத்தின் வாசனை நிச்சயம் வீசும். அவைகளை காண்கின்ற பிறர் இந்த அனுபவங்களுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு வல்லமையான சக்தி இருப்பதை உணராமல் போவதில்லை. மற்றவர்களிடம் இல்லாத ஒரு மேன்மையானதை பிறர் காண்கின்றனர். அந்த மேன்மையான காரியம் நம்மிடம் தேவன் இருப்பதை பிறருக்கு அறிவிக்கின்றது. அதுவே தேவனுடைய மகிமை விளங்குகின்ற அனுபவமாகும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு அணுகுமுறையிலும், ஒவ்வொரு அசைவிலும் தேவன் அவரோடு இருப்பதை வெளிப்படுத்தியது. எனவேதான் என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு அணுகுமுறையிலும் தேவனுடைய மகிமை விளங்கியது. அதாவது அவருடைய ஒவ்வொரு அசைவும் தேவன் அவரோடு இருப்பதை வெளிப்படுத்த தவறவில்லை. ஆகவேதான் என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று இயேசு திட்டவட்டமாக சொன்னார். இது போன்ற உயர்தரமான ஒரு உன்னத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவே தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த உன்னத நோக்கம் நம்மில் நிறைவேறி தேவ மகிமை விளங்க வேண்டும். அதனை செயல்முறைப்படுத்துகின்ற அந்த ஆற்றலை ஜெபத்தின் வழியாக பெறுகின்றோம். எனவேதான் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்றால் இடைவிடாமல் தேவ மகிமை நம் வாழ்வில் விளங்கும்படி நாம் வாழ்வதே தேவனுடைய விருப்பமாகும். பரிசுத்த வேதாகமத்திலே தாவீதின் ஆட்சி காலம் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றில் ஒரு எழுச்சியின் காலமாகும். தாவீதின் நாட்களில் தான் இஸ்ரவேல் மக்களை சுற்றி இருந்த பலத்த விரோதிகள் அடக்கப்பட்டனர். இஸ்ரவேல் தேசம் அந்த நாட்களில் பல நாடுகளுக்கு மத்தியில் பலம் வாய்ந்த சாம்ராஜ்யமாக திகழ்ந்தது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கற்றுக் கொடுத்த அந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபத்திலே அடுத்த வார்த்தையை நாம் இன்று தியானிக்க துவங்குவோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய முழுமையான அரசாட்சிக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை உட்படுத்துவதே ஜெப வாழ்க்கையின் வெற்றி. தாவீதின் அரசாட்சியின் போதே தாவீதின் சந்ததியில் பலத்த ராஜா ஒருவரை தேவன் எழுப்புவார் என்று, அவரின் ஆட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே வசனங்கள் 12-13 படிக்கிறோம். வாசிக்கிறேன். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவன்
என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். மேற்கண்ட இந்த வசனங்கள் நாத்தான் தீர்க்கதரிசியால் தாவீதுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். எனவே அந்த கால இஸ்ரவேல் மக்கள் தாவீதை விட மிகவும் பலம் வாய்ந்த ஒரு ராஜா எழும்பப் போகிறார் என்றும், தாவீதின் ஆட்சியை விட அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்றும் நம்ப துவங்கினார்கள். ஆனால் தாவீதுக்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் அதற்கு எதிராக இருந்தன. சாலமோனுடைய காலம் இஸ்ரவேல் மக்களுக்கு அமைதியின் காலமாக இருந்த போதிலும் அவனுடைய ஆட்சியில் மக்கள் மன நிறைவுடன் இருக்கவில்லை. சாலமோன் தன்னுடைய அளவு கடந்த சுக போகங்களுக்காகவும் படோபங்களுக்காகவும் மக்கள் மேல் அதிக பாரத்தை சுமத்தினான். எனவே மக்கள் வெறுப்படைந்தனர் என்று 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனம் 4 நாம் படிக்க முடிகிறது. எனவே நாத்தான் உரைத்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறவில்லை என்பதை அறிந்தனர். ஆனால் சாலமோனுக்கு பின்பு சாம்ராஜ்யம் 2ஆக பிரிந்து பலவீனம் அடைந்தது. தாவீதின் காலத்தில் இருந்த கட்டுக்கோப்பு உடைந்து போய் மீண்டும் சூழ்ந்திருக்கும் விரோதிகளால் நெருக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. ஆனாலும் தீர்க்க தரிசனத்தின் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை அற்றுப்போகவில்லை. நாத்தான் உரைத்த தீர்க்க தரிசனம் இனி வரப்போகின்ற நாட்களில் நிறைவேறப் போகின்ற ஒன்று என்று உறுதியாக நம்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். போக போக இஸ்ரவேல் மக்களின் நிலைமை மிகவும் வேதனைக்குரியதாக மாறிக்கொண்டிருந்தது. அவர்களை தாவீதை போன்ற வலிமையான நேர்மையான ராஜாக்கள் ஆளவில்லை. ஆனால் அவ்வப்போது தீர்க்கதரிசிகள் எழும்பி ஒரு வலிமையான ராஜா இஸ்ரவேலில் தோன்றுவார் என்றும், அவர் எல்லா சத்துருக்களையும் கீழ்ப்படுத்தி பலம் வாய்ந்த அரசாட்சியை அமைப்பார் என்றும் கூறிக்கொண்டே இருந்தனர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயாசனத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும் என்று ஏசாயா 9வது அதிகாரம் வசனங்கள் 6-7 நாம் படிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் நாத்தானுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டதாகும். எனவே அன்றைய யூதர்கள் பலம் வாய்ந்த இஸ்ரவேல் ராஜ்யம் தேவனால் அமைக்கப்படுவதை குறித்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டே வந்தனர். இப்படி இருக்கும்போதுதான் இஸ்ரவேல் ராஜ்யம் முற்றிலுமாக அழிந்தே போய்விட்டது. பாபிலோனியர்களாலும் கிரேக்கர்களாலும் இறுதியில் ரோமர்களாலும் இஸ்ரவேலர்கள் அடக்கி ஆளப்பட்டனர் என்ற போதிலும் அவர்களின் உள்ளத்தின் ஆழத்தில் ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கவே செய்தது. தேவன் வலிமையான ஒருவரை அனுப்புவார். அவர் தேவனிடமிருந்து விசேஷமான வல்லமையையும் பராக்கிரமத்தையும் பெற்றிருப்பார். அவர் இஸ்ரவேலரை ஆதிக்கம் செய்து எல்லா விரோதிகளையும் வீழ்த்துவார். மறுபடியும் தாவீதின் காலத்தை போல பலம் வாய்ந்த சாம்ராஜ்யம் நிறுவப்படும். அந்த சாம்ராஜ்யம் என்றும் அழியாமல் இருக்கும். இதுவே யூதர்களிடம் காலகாலமாக இருந்த அசையாத நம்பிக்கை. இப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தான் யோவான் ஸ்நானன் தோன்றி, இதோ பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக வந்துவிட்டது என்று பிரசங்கித்தான். எனவே மக்கள் விரைவில் வரப்போகும் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காக மிகுந்த ஆவலோடு காத்திருந்தனர். யூதர்களுக்கு ஒரு ராஜா தோன்றுவார். அவர் தம்மிடம் உள்ள அசாதாரண பலத்தினால் ரோமர்களை துரத்துவார், யூதர்களை விடுவிப்பார். யூதர்கள் பல நாடுகளின் நடுவில் வலிமை மிக்கவர்களாக மாறுவார்கள். இவ்விதமாக அவர்கள் கற்பனை செய்து எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இங்கேதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த உண்மை நிலையை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யூதர்களின் மனதில் இருந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சித்திரம் வேறு, தேவனுடைய மனதில் இருந்த சித்திரம் வேறு. யூதர்கள் அதனை புரிந்து கொண்ட அர்த்தம் வேறு, தேவன் அதற்கு கொண்டிருந்த அர்த்தம் வேறு. அவர்கள் மனித பிரகாரமாக சிந்தித்தனர், தேவனோ அதற்கு ஆவிக்குரிய பிரகாரமான சிந்தனையை கொண்டிருந்தார். அவர்களோ மனிதர்கள் நடுவில் அமையப்போகும் ஒரு வலிமையான தேவனுடைய அரசாட்சி என்று அதனை நம்பினார்கள். தேவனோ மனிதர்களுக்கு உள்ளே அமையப்போகும் தம்முடைய அரசாட்சியே குறிப்பிட்டார். அவர்கள் ரோமர்களை வீழ்த்துவதற்காக தேவன் ராஜாவை அனுப்ப போகிறார் என்று எண்ணினார்கள். தேவனோ பாவத்தை வீழ்த்த போகும் ராஜாவை குறித்தே திட்டம் பண்ணியிருந்தார். இந்த ரகசியத்தை மாபெரும் தீர்க்கதரிசியாக
யோவான் ஸ்நானன் கூட புரிந்து கொண்டிருக்கவில்லை என்பதையே வேதம் விளக்குகின்றது. இயேசுவை வரப்போகிற மேசியாவாக அல்லது தேவன் அனுப்பிய ராஜாவாக உலகத்திற்கு சுட்டி காட்டியவனே யோவான் ஸ்நானன். ஆனாலும் அவரிடம் அவன் எதிர்பார்த்தது வேறு, அவருடைய செயல்கள் எவ்விதமாக இருக்கும் என்று அவன் நினைத்திருந்த விதம் வேறு. அவர் மகா பராக்கிரமம் உடையவராயிருந்து தம்முடைய மகா பலத்தை வெளிப்படுத்துவார் என்றுதான் யோவான் ஸ்நானன் நம்பியிருந்தான். விரோதிகளை எல்லாம் பதரை போல பறக்கடிப்பார் என்று அவன் நம்பியிருந்தான். ஆனால் மேசியாவாக இயேசு செயல்பட்ட விதம் வேறாக இருந்தது. பகைவர்களை ஒழித்து கட்டுவார் என்று அவன் நம்பியிருந்தான். ஆனால் அநீதியால் தன்னை சிறைப்படுத்தியிருந்த அக்கிரமக்காரனாகிய ஏரோதுவிடமிருந்து தன்னை விடுவிக்க இயேசு வரவில்லை. அதற்கு பதிலாக சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள் என்று இயேசு மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். இந்த உலகத்திலேயே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும். இப்போதே தேவனுடைய அரசாட்சி நம்மை விளங்குவதை அனுபவமாக்க வேண்டும். தொடர்ந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற வார்த்தையை நாளை தினத்திலும் தொடர்ந்து தியானிப்போம். அதுவரையும் தேவ பிரசன்னம் நம்மை ஆளக்கடவது. ஆமேன். செபிப்போமா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நீங்கள் கற்று தந்த வார்த்தையை நாங்களும் உச்சரிக்கிறோம். என்னோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்று உம்மோடு இப்போது பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் ஆற்ற வேண்டுமாய், தேற்ற வேண்டுமாய், அவருடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டுமாய், பரிசுத்த சுகம் கொடுக்க வேண்டுமாய், அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டுமாய், நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, சத்திய வார்த்தையை கேட்பதோ மட்டும் நிறுத்திவிடாமல் ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நாங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்து நிறைவேற்ற, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற அந்த உண்மையான தத்துவத்தை நாங்கள் ஆழமாக புரிந்து கொண்டு அதை உச்சரிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வெற்றியின் நாளாக, மன மகிழ்ச்சியின் நாளாக, நிறைவின் நாளாக, சந்தோஷத்தின் நாளாக அறிவிக்கிறோம். அப்படியே நடத்தும் இயேசுவின் மூலமே பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பசிக்கும் பட்டாயத்துக்கும் வெகு கூடும் பால் கொள்ளை நோய் விஷதோஷத்துக்கும்